அனைவருக்கும் வணக்கம்ங்க. வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில டவுட்டு, நிறையா சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு 5 மருந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இது நல்லா செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பரவலாக கொசுக்கும், முடக்கு, செம்பேன், வால்பேன், அதுக்கப்புறம் கருகல், அதுக்கப்புறம் நீல அரும்பு, சிவப்பு அரும்பு, ஆக மொத்தம் இந்த பூ அதிகமாக வர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு மருந்து இருக்குது. இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல எக்ஸலண்ட்டாக எனக்கு பூ வந்திருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நான் பண்ணுற மெத்தடு செலவு நான் கொஞ்சம் கூட பண்ணுவேங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ண மாட்டேன். நான் மாற்றி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் தோட்டத்தில். சில நேரங்கள் நான் உதாரணம் பார்த்திங்கன்னா, தேமூர் கரிசல் நான் அடித்து பார்த்தா எனக்கு ரிசல்ட் இல்லை என் தோட்டத்துக்கு. அதை நான் சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. சில நேரங்களில் செட் ஆகும் பண்ணாவும் தெரியல. வெயில் காலத்தில் ஒரு முறை அடித்து பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஆனால் ரொம்ப சீப்பாக தான் பண்ணுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விலை அதிகமாக இருக்கிற மருந்துக்கு நான் போக மாட்டேன். அதனால் இந்த மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி எனக்கு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இது நம்ம இன்றைக்கி 23/2/2026 காலையில் எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதாவது நேற்று இன்றைக்கி அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நமக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லெவலில் அறுவடை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா விலை கூட பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 700 750 போகுதுங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, டிசம்பர் மாதம் நம்ம ஓரளவுக்கு செடியை கட் பண்ணாமல் அறுவடை அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அறுவடை எடுக்கலாம். ஜனவரி மாதத்தும் 1ஆம் தேதியை நம்ம பிளான்ட் கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் நல்ல விலை இருக்குது. அதனால் பொங்கல் வரைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம செடியை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக நான் தொடர்ந்து இது 4ஆவது வருஷம் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோ பூவாவது ஸ்டார்ட் ஆகுது அறுவடை. அதுக்கு முந்தின வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முறை நான் செலவு ரொம்ப அதிகமாக பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சீசனில் எப்படி பண்ணால் பூ வரும் அப்படிங்கிறத ஒரு ட்ரையலுக்காக நான் பண்ணது. பட் என்ன தான் நம்ம செலவு பண்ணாலும் நம்ம அந்த பூ நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை. அதனால் 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பூ வருது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி 23/2/2026 பிப்ரவரி மாதம். இப்போ தோட்டத்தில் அரும்பு எப்படி கட்டிருக்குன்னு பாருங்கள். இன்னொரு 10 நாள் போனதுக்கப்புறம் தோட்டத்தில் அந்த செடியே பூ தாங்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு செம்பேன், கருகல், வால்பேன்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அனைவருக்கும் என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, சிமோடிஸும் கிரேசியாவும் ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அடித்து பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை இல்லை ஒரு தடவை சிமோடிஸும், ஒரு தடவை நல்லா கனமாக பூ வரும்போது, கனமானா அதிகமாக பூ வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா கிரேசியா ஒரு தடவை அடிக்கிறதும் உத்தமாக நினைக்கிறேன். 80 ml அடித்தாலும் போதும். ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 8 ml அடித்தாலும் போதும். 8 ml 1000 ரூபாய் 1030 ரூபா தான் வரும். இது எல்லாமே கால்குலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பூ நமக்கு வரது பொறுத்து தாங்க. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 கிலோ பூ எனக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு நாள் காசு எனக்கு போதும். மொத்த செலவு என்னால் அடைக்கிட முடியும். ஒரு 300 ரூபா போகுதுன்னு வச்சிங்களேன், எனக்கு 30,000 ரூபா ஒரு நாளே கிடச்சிரும். அதனால் எனக்கு செலவே 25-30 ரூபா செலவுன்னா ஒரு நாள் பூவில் எடுத்துட முடியும். இது சம்டைம் இந்த கால்குலேஷன் தப்பாக கூட போகலாம் கிளைமேட் பிரச்சனைக்காக. இந்த சூழல் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம அடி உரங்கள் நம்ம பயன்படுத்தணும். இதை பற்றின தகவல் நான் பல தடவை பல வீடியோ போட்டிருக்கேன். நண்பர்களே பாருங்கள். நிதா ஃபார்ம் இந்தியா இந்த சேனல் நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துடும். அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் இதை மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. மல்லியை பொறுத்த வரையில் செலவு ரொம்ப எக்கச்சக்கம், ரொம்ப அதிகம்.
நமக்கு வந்து சில நேரங்கள் வந்து வெறுத்து போயிடும். சில நேரங்களில் நம்ம பண்ணுற செலவு நமக்கே வெறுத்துரும். என்னடா அது இவ்வளோ செலவு பண்ணுறோமே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு வெறுத்துருவோம். அந்த வெறுப்பு வர காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிற அறுவடை ஒன்றா இருக்கும், வர ஒரு அறுவடையாக ஒன்றா இருக்கும். என்னுடைய நண்பர் தோட்டம்லாம் மதுரையில் அவர் சொன்னாங்க. அடி உரம்லாம் போட்டு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டும்போது எல்லாமே கருகிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரி சூழல் கூட வரும். எப்பேற்பட்ட அதாவது அது ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீரனுக்கும் ஒருத்தன் வீரன் இருப்பான், வில்லாதி வீரனும் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னதான் நம்ம வந்து அவேர்னஸாக இருந்தாலும் சில நேரங்களில் இயற்கையோடு நம்ம முட்டி மோதி ஜெயிச்சிட முடியாது. இதை வந்து நீங்கள் சொன்னீங்க அழகாக வந்தது, இப்படி வருது அப்படி வருதுன்னு சொன்னீங்களே, கண்டிப்பாக ஜெயிச்சா வந்தால் நல்ல லாபம் இருக்குது. நமக்கு 12 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், February 20 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், என்னோடய உறுதியாக நான் சொல்கிறேன், அக்டோபர் 2 வரைக்கும், நவம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கிங்க, தீபாவளி வரைக்கும் கூட வச்சுக்கிங்க, நவம்பர் வரைக்கும் 9 மாதம் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அறுவடை நம்மளால் எடுக்க முடியும். டிசம்பர், ஜனவரி, February 20 வரைக்கும் இந்த ஒரு 2.5 மாதம்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவால். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம செலவு பண்ணி நம்ம போட்ட காசு எடுத்துடலாமா அப்படின்ட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா சில நேரங்களில் வெற்றி கிடைக்குது, சில நேரங்களில் அது நடக்காமல் போயிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன். என்ன நடந்தது அப்படின்னா, பண்ண செலவு எடுத்தேன், கொஞ்சம் லாபம் கிடைச்சிது, கொஞ்சம் லாபம்தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 1.5-2 மாதம் நம்ம செடியை வந்து பேசாமல் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்தேன். ஏன்னா என் பிளான்ட்டை வந்து நான் அழகாக கட் பண்ணி விட்டுட்டு அதே அப்படியே லெட் இட் பி தேர் அப்படின்ற மாதிரி அது ஒரு விட்டு வச்சுருந்தேன்னா, நான் என் செடிக்கு வந்து 2.5 மாதம் வந்து நான் வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து வச்சுருந்துருக்கலாம். மறுபடியும் என்ன 9 மாதம் வந்து மறுபடியும் பூக்கணும் என் செடி. அப்போ நான் வந்து அந்த ரெஸ்ட்டு கொடுத்துருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு தோணுச்சு. அடுத்த வருடம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து 1ஆந்தேதி அதாவது பொங்கல் வரைக்கும் நான் பார்ப்பேன். பொங்கல் 14, 15, 16 முடிஞ்சதுக்கப்புறமா நான் செடியை வந்து கட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக எனக்கு 1 மாதம் டைம் இருக்கும், 35 நாள் டைம் இருக்கும். 35 நாளுக்குள்ளே நான் அறுவடை கொண்டு வந்துட முடியும். ஏன்னா கிளைமேட் அந்த சமயத்தில் நல்லா பெட்டர் ஆகிட்டே இருக்கும், அது கொண்டு வந்துட முடியும். இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்திங்க. இதை உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எடுத்துக்குங்க. ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி, இது ஒரு நுணுக்கம். இந்த நுணுக்கம் தெரியாமல் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை ஓட்டு மாட்டிக்கிற கதை தான் இது. மல்லியை பொறுத்த வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு நல்லா அதை வந்து கவனமாக நிதானமாக நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணால் தான். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க வந்து எடுத்த எடுப்பில் வந்து முதல் வீரனாவோ முதல் பரிசாக வென்று முடியாது. இதேமாதிரி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே போயிட்டு ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற கனவு காண முடியாது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயிற்சி தேவை, ஒரு ப்ராக்டிஸ் தேவை. அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச் வேணும், பயிற்சியாளர் ஒருத்தர் வேணும். அவங்க சொல்லுவாங்க நுணுக்கங்கள் என்னன்றது சொல்லுவாங்க. ஓடுறது நம்ம திறமை, அதை வந்து ஜெயிக்க போகிறாங்கிற மன தைரியம் வந்து நம்மளோடது. ஆனால் சில நுணுக்கங்கள் வந்து நம்ம வந்து சொல்லும்போது அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அதை செஞ்சு பார்த்துக்குங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிற அந்த செய்தியை, ஒரு தகவலை அட்லீஸ்ட் ஒரு தடவை ஒரு டோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு டேங்க் மட்டும் வாங்கி அடித்து கூட பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் எனக்கு க்ளோஸில் இருக்கிற என் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நான் என்ன பண்ணி நான் ஜெயித்தேன் அதை வந்து அடுத்த நாள் வீடியோவில் அது டிஸ்பிளே ஆகும். அப்போ அவங்களே சில நேரங்களில் என்னோடய நண்பர்கள் கூட கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, மல்லியில் ஒருத்தர் ஜெயிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் சொல்கிறது மல்லியில் ஒருத்தர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம், போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது. அது ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து விஷயத்தை கற்றுக்கிண்டு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் பணம் கொட்டுற மிஷின் மாதிரி, ஏடிஎம் மிஷின் மாதிரி. இது எப்போ கார்டு ஸ்வைப் பண்ணாலும் பணம் உள்ளேருந்து வரும். அந்த மாதிரி ஒரு மல்லி விவசாயம். ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டம்தாங்க. ரெண்டாவது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்த எடுப்பில் எல்லாமே வந்து சாத்தியமாயிடுமா அப்படின்னா நடக்காத காரியம். அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் போல். ஏன்னா நானும் என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தான்.
எடுத்த எடுப்பில் போட்டோன்னே 6 மாதம் 1 வருஷத்துல அப்படி போட்டோம் மருந்து அடித்தோம் அப்படியே அந்த லட்சங்கள் வந்தது அப்படி வந்தது அப்படின்ற மாதிரி தான் தாட் ப்ராசஸில் தான் நானும் ஆரம்பத்தில் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நிறைய நுணுக்கங்கள் அதில் இருக்குது. நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய மருந்தோட நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டிய சூழல் வந்தது. மருந்து கடைக்காரங்களை மட்டும் நம்ம நம்பி நம்மளால் வந்து இதை வந்து வண்டி ஓட்ட முடியாதுங்கிறத அந்த அந்த நினப்பு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம சிம்பிளாக போய்ட்டு மருந்து கடையில் போய்ட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரோம். செடியை காட்டுங்க வீடியோ காட்டுங்கன்றாங்க. கடைசியில் அப்போ தான் புரியுது அவருக்கே வந்து நம்மளை வச்சு தான் கற்றுக்குவாங்க பொழுது அவங்க. அவங்கள பொறுத்த வரையில் ஒரு ஏஜென்ட் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அந்த வகையை வந்து வச்சுக்க வேண்டியது. வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த மருந்து அதுக்கு அது மருந்துன்னு. சில நேரங்கள் அவங்க கொடுக்குற மருந்து ஒத்து வருது, சில நேரங்களில் ஒத்து வரல. சில நேரம் இல்லை, பல நேரங்கள் ஒத்து வரல. அப்போது இதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்க அவங்க வந்து மற்ற விவசாயிகள் வரும்போது அதை வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, போன வாரம் நான் வந்து ஒரு மருந்து கடையில் ஒரு 4 மருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம சேனல்லையும் அதை பற்றி நான் முழுசாக போட்டிருக்கேன். அந்த 4 மருந்தையும் நான் வந்து வாங்கிட்டு வந்து ஃபீட்பேக் வந்து அவர் கேட்கல, நானாக தான் சொன்னேன் அவர்கிட்ட. அதை வச்சுட்டு வந்து நிறைய ஆர்டர் போடுறாரு. நிறைய விவசாயிகிட்ட வந்து அவர் வந்து பரவலாக சொல்கிறாங்களே. இப்போ பாருங்க, நான் சொன்ன மருந்து இது வந்து டிபிஎஸ்எஃப்பில் வர இன்டர்பீரியடு. இது ரொம்ப காலங்காலமாக இருக்கிற ஒரு மருந்துங்க. இது ஒரு எம்எல் போடுங்க 1 லிட்டருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பெண்ணுக்கும் முடக்குக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பாக கேட்கும். இதில் வந்து முடக்கு வந்து இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த மருந்தை நீங்கள் சரியாயிடும் அது. அதுக்கப்புறம் இது வந்து டால் ஸ்டாரு. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 2 எம்எல் போடுங்க. இது நீல அரும்பும் சிவப்பு அரும்பும் இருக்கும். பூ ஒரு பக்கம் சொத்தையாக இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். இல்லை பூ வரும்போதே பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறி போயிருக்கும், மேலே வெள்ளையாக இருக்கும். இது நல்லா கேட்குதுங்க இந்த மருந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென்தால். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோரமண்டலில் வர இது பிராண்டு. 1 லிட்டருக்கு 2 எம்எல் கூட போடுங்க, இல்லை 2.5 எம்எல் கூட போடுங்க போதும். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கொசு தான் நம்ம இருக்கிற மிகப்பெரிய எதிரி. கொசுவும் பச்சைப்பூச்சி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மருந்துங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெகாசஸ்ஸு. இந்த பெகாசஸ் ஜிஜெண்டா கம்பெனியில் வரக்கூடியது. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கோழிப்பேனு அல்லது பூவில் வரக்கூடிய வரிகள்னு சொல்லுவாங்க. இந்த வரி என்ன ஒன்றும் இல்லைங்க, இந்த லைனாக வந்தாலே அந்த பூவோட அந்த தரம் குறைஞ்சி போகும்னு அர்த்தம். இதுக்கு அதுக்கப்புறம் ஜெல்லி ஃப்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா தைமாத்தேசியம் வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. இதில் வந்து ஜெல்லி ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரீசனபுளாக தான் இருக்குது. இதெல்லாம் 1 லிட்டருக்கு 2 கிராம் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு பயோடானிக் நம்ம சேர்க்கணும். இந்த மதுரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சியும் நல்லா பண்ணுது கண்ட்ரோலு. பூ வந்து தொடர்ந்து வரத்துக்கும் நமக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு மருந்தாக இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த பிராண்ட் உங்கள் இடத்துல கிடச்சதுன்னா வாங்கி அடித்து பாருங்கள். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.